விஜய் மல்லையா வந்து 1983ல அவர் இந்த யுனைடெட் ப்ரூவரிஸுடைய சேர்மனாக வர்றாரு. அதுக்கு முன்னால் அவங்க ஃபாதர் இருந்தார். அது வந்து ஓல்டு கம்பெனி. அது இங்கிலீஷ்மேன் இருக்கும்போது பெங்களூரில் இருந்த கம்பெனி, ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்த கம்பெனி. அந்த கம்பெனியில் அவங்க ஃபாதர் ரன் பண்ணிட்டு இருந்தார். இவர் இந்த கம்பெனியை எடுத்த பிறகு அக்ரஸிவாக ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தார் ஆல்கஹால் இந்தியாவில். அது வரைக்கும் இந்தியாவில் ஆல்கஹால் இருக்குன்னு தெரியும், ஆனால் அக்ரஸிவாக எங்குமே ப்ரமோட் பண்ணுறதில்ல, பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ். இவர் அக்ரஸிவாக ப்ரமோட் பண்ணி இந்த 1983 he started expanding the business in unrelated areas. ஆல்கஹால் மட்டுமே இல்லாமல் மிச்ச ஏரியாஸ்க்கு போயிட்டு இருந்தார். ஐபிஎல் வந்தபோது ஐபிஎல்ல வாங்கினார், ஆர்சிபி, ராயல் சேலஞ்சர்ஸ் சொல்லி. அது என்னன்னா, ராயல் சேலஞ்சர்ஸ் வந்து அவருக்கு ஒரு ஆல்கஹால் பிராண்ட் ஒன்று இருந்தது, ராயல் சேலஞ்சர்ஸ். ஓகே, அதை ப்ரமோட் பண்றதுக்காக இந்த டைரக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க முடியாததுனால இந்த மாதிரி சரகேட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அது பண்ணார். இனிமேல் ஃபேஷன் ஷோஸ். அவருக்கு அவங்க ஃபாதர் வந்து 26 இடத்துல உலகத்தில் எல்லா இடத்துலையுமே ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி வச்சிருக்கார். ஆல் ஓவர் த வேர்ல்டு. இங்கிலாந்து, இப்போ ஃப்ரான்ஸ், பாரிஸில், இந்த மாதிரி நிறைய இடத்துல அவருக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தது. அதனால வந்து அவர் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்ல வந்த ஒரு பிசினஸ்மேன் கிடையாது. பார்ன் வித் அ சில்வர் ஸ்பூன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, ஐ ஆம் பார்ன் டு எ பாட்டில்னு சொல்லி அவர் சொல்றார். நம்ம அது அவருடைய சொந்த அபிப்பிராயம். இப்படி இருக்கிற விஜய் மல்லையா அவருக்கு மிக பெரிய நண்பர்கள் கூட்டம் கூட இருந்தது. ஓகே, பொலிட்டிக்கலாகவும் பிஸ்னஸ் பர்சன்ஸும் எல்லாமே ஒரு பெரிய கூட்டமே இருந்தது. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே விஜய் மல்லையா மேல ஒரு நல்ல ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கிறாங்க எல்லாருமே. இப்போ அவரே சொல்றாரு, கிரண் முஜும்தார் ஷா இஸ் லைக் மை சிஸ்டர். இப்போ லண்டனுக்கு வரும்போது அந்த அம்மா அவரோட இருப்பாங்க. கிரண் முஜும்தார் ஷா அந்த அம்மா கூட சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அது பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ்.